வணக்கம் மக்களே, நமக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, மறைந்த விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் பண்ண சாதனைகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். விஜயகாந்த் அவர்கள் 1952ஆம் ஆண்டு மதுரை திருமங்கலத்துல பிறக்கிறாருங்க. சின்ன வயசுல இருந்தே சினிமா மேல ரொம்ப அபரித்தனமான ஒரு ஆசை இருந்திருக்கு. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கிறாரு. அவங்க ரைஸ் மில் நடத்திட்டு இருந்திருக்காங்க. சினிமாவுக்கு நான் போகணும், அதுல நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க குடும்பம் நிராகரிக்குது. சினிமாவில் கோடியில் ஒருத்தன் தான் ஜெயிப்பான், நீ எப்படா ஜெயிப்ப அப்படின்னு கேட்கும்போது நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு கான்பிடண்டா சொல்றாரு. அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய தீவிர ரசிகரா இருந்துக்கிறாரு. நானும் சினிமாவில் ஒரு நபரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்புறாரு. சென்னை தியாகராஜ நகர்ல தான் தங்கி ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சினிமா வாய்ப்பை தேடுறாரு. அவர் ஏறாத இடமும் கிடையாது, அவர் பார்க்காத தயாரிப்பாளரும் கிடையாது. ஒவ்வொரு வாய்ப்பும் கை நழுவி நழுவி போகுதுங்க. அதுக்கப்புறம் நிறைய தயாரிப்பாளர்களை பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் நிறைய அவமானங்களையும் பார்த்திருக்காரு, நிறைய நிராகரிப்புகளையும் சந்திச்சிருக்காரு. நிறைய தடைகள்லாம் மீறி இனிக்கும் இளமை படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் பெரிய அளவுல பேசப்படல, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளர்கள் எல்லாம் புலம்புறாங்க. அப்பதான் தூரத்தி இடிமுழக்கம் படத்துல பெருசா பேசப்படுறாரு. அவருடைய கேரக்டர் பெருசா பேசப்படுது. விஜயராஜ் அப்படிங்கிற பேரை விஜயகாந்த் அப்படின்னு மாத்துறாங்க. அடுத்தடுத்த படங்கள்ல பெரிய அளவுல லாபம் பாக்குறாங்க. தயாரிப்பாளர்களுக்கு முக்கிய கதாநாயகனா அறிமுகப்படுத்துறாங்க. சினிமாவில ஒரு யூனிட்ல ஒர்க் பண்ணும்போது இவருடைய கருப்பான தோற்றத்தை பார்த்து இவெல்லாம் எதுக்கிட்ட ஹீரோவானா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சாப்பாடு கூட கொடுக்காம நிராகரிச்சிருக்காங்க. அப்ப ஏற்பட்ட வழியினால யூனிட் உள்ள எல்லாருக்கும் எனக்கு காசு பணம் வரும்போது எல்லாத்துக்கும் இலவச சாப்பாடு, நான் என்ன சாப்பிட்றனோ அது எல்லாத்துக்கும் பகிரணும். நடிகருக்கு ஒருத்தர், டைரக்டருக்கு ஒருத்தர் அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாத்துக்கும் ஜூஸ்னா ஜூஸ், எல்லாத்துக்கும் இளநீன்னு இளநீ, எல்லாத்துக்கும் சமமா ஒரு சமத்துவத்தை உண்டாக்கணும் அப்படின்னு பெருமளவுல எம்ஜிஆர் மாதிரியே இவரும் திங்க் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் சார் சமூகத்துல ஒரு திருத்தங்களை கொண்டாடணும் அப்படின்னா படத்துல நிறைய அதை சம்பந்தமா நிறைய பயன்படுத்துவாரு. அதே மாதிரி இவரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஊழியனுமே சரி, லைட்மேன்ல இருந்து சக மனுஷங்களை மனுஷங்களா மதிச்சு ஒரு சமத்துவத்தை உண்டாக்கணும் அப்படின்னு பெருமளவுல அதுக்கு பாடுபட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சினிமா மேல அபரித்தனமான ஒரு காதல்னால 70க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காருங்க. ஒரு ஆண்டுக்கு 18 படங்கள் நடிச்சிருக்காரு. நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தி நீ வளர்ப்பா அப்படின்னு சொல்லி தோளை தட்டி கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? நிறைய புதுமுகங்களை நிறைய அறிமுகப்படுத்தி நிறைய வாய்ப்புகளை அள்ளி கொடுத்திருக்காரு. சினிமாவில் ஒரு கர்ணன்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட மாமனிதர்னு சொல்லலாம். சினிமா கலையுலகத்துல மக்கள் கஷ்டப்படும் போது நிறைய நிவாரண நிதிகளை அள்ளி கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கு தான் சத்யராஜ் சார் சொல்லுவாரு, எம்ஜிஆர் சார் அள்ளி கொடுத்தவரு, நீ அதை சொல்லி கொடுத்தவர் விஜயகாந்த் அப்படின்னு பாராட்டும் பாடியிருக்காரு. ஒரு நாள் தஞ்சாவூருங்க, ஒரு நாள் சேலம், அடுத்த நாள் காலையில வேற ஒரு ஷூட்டிங் இருப்பாரு. அயராது பாடுபட்டு இருக்காரு. அதனாலதான் ஒரு ஆண்டுக்கு 18 படங்கள் அவரால் பண்ண முடிஞ்சது. சினிமா கலையுலகத்துல எம்ஜிஆருக்கு அடுத்து நட்பு, நன்றி, மரியாதை இதுக்கெல்லாம் ஒரு வேர்டு எடுத்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் சொல்லலாம். கருப்பு எம்ஜிஆர்னே சொல்றாங்க சில பேரு. 1980 தான் புரட்சி கலைஞரா வளம் வராருங்க. இவர் நடிச்ச 100வது படம் கேப்டன் பிரபாகரம். கிட்டத்தட்ட 200 நாள் தாண்டி மிகப்பெரிய சாதனை படைக்குது. அதனாலேயே இவரை கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அந்த படத்தை வச்சு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. அது வெளியே சொல்லாம அன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்காவது மீடியா ஒரு உதவி செஞ்சா வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அன்னைக்கு மீடியா பெருமளவு இல்ல. அப்படி யாருக்குமே தெரியாம நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. விஜயகாந்த் சாருடைய அரசியல் தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1979ஆம் ஆண்டு தென்னிந்தியா ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரசிகர் மன்றத்தை வச்சு நிறைய நற்பணிகள் செய்யறாங்க. கஷ்டப்படுற ஏழை குழந்தைங்களுக்கு தையல் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இலவச கணினி திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. வேட்டி சேலை எல்லாமே பரிமாறுறாங்க. இந்த மாதிரி நலத்திட்டங்கள் நிறைய பண்ணிருக்காருங்க. எவ்வளவு புகழ் உச்சிக்கு போனாலும் தன்னுடைய சக மனுஷனை மரியாதை கொடுத்து நல்லபடியா நடத்திட்டு வந்திருக்காருங்க. ஒரு நிர்வாக அதிகாரியா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராகி அங்க இருக்கிற மொத்த கடனையுமே அடிச்சு நான் தலைவனா இருக்கும் போது எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காருங்க. இதை விட ஒரு மனுஷன் என்னங்க செய்ய முடியும்? 2005ஆம் ஆண்டு தான் அரசியல் கட்சி தொடங்குறாரு. 2006ஆம் ஆண்டு தேர்தலில் நிக்கிறாரு. 8% மக்களுடைய வாக்குகளை பெறாரு. ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய கூட்டணி வச்சு 29 தொகுதியில் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி இவங்களாம் இருக்கும் போதே அரசியலுக்கு ஒரு துணிச்சலான ஒரு அரசியல்வாதியா வளம் வந்திருக்காருங்க. ஏன்னா 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கட்சி இருக்கும்போது அந்த 2 கட்சியுமே எதிர்த்து போராடுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அன்னைக்கு காலகட்டத்துக்கு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காருங்க. அரசியல்ல ஆரம்ப காலகட்டத்துல பெருமளவு வெற்றிகள் பார்த்திருக்காருங்க. ஆனா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா சூழ்ச்சிகளும் இவருடைய வீழ்ச்சிகளும் தான் நிறைய இருந்திருக்கு. நிறைய தோல்விகளும் சந்திச்சிருக்காரு. அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் இருக்கும்போது அருமை யாருக்குமே தெரியலைங்க. இன்னைக்கு இல்லாத போது எல்லாருமே பாராட்டுறாங்க. அவருடைய புகழை நிறைய ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கும் போது இவருடைய அரசியலுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. இவருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் போது ரசிகர்களும் சரி, அவங்களுடைய தொண்டர்களும் சரி, எல்லாருமே பக்கபலமா ஆதரவா இருந்திருக்காங்க. ஆனா மக்கள் இவரை ஒரு காமெடியா
சமூக ஊடகங்கள்லாம் அப்பதான் வந்து பெருமளவுல வந்து பேசப்படுது. அப்ப வந்து இவர் காமெடியை வந்து பயன்படுத்தி இவர் மிகப்பெரிய தலைவராகக்கூடிய தகுதியுடையவர் அப்படிங்கறதே மறந்துட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து சிஎம் ஆயிருந்தாக்கா இன்னைக்கு பெருமளவு வந்து மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கும், நிறைய நல்லது பண்ணியிருப்பாரு, நாடும் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நிறைய சொல்றாங்க. அவர் இருந்தப்ப எங்கப்பா போனீங்க, அதான் எனக்கு புரியல. மக்கள் வந்து ஏன் முட்டாளா இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னாக்கா இறங்கி செய்யக்கூடியவர். இப்படி ஒரு தலைவரை வந்து ஏன் வந்து விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. கொஞ்ச நாளா வந்து உடல்நிலை சரியில்லாம இன்னைக்கு வந்து மண்ணுலகம் வந்து ஒரு பயணத்தை அடைஞ்சிருக்காரு. இவருடைய ஆன்மா வந்து எங்க இருந்தாலும் சார்ந்து அடையட்டும், நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எம்ஜிஆருக்கு அடுத்து கொடைவள்ளல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான். கருணை, நட்பு, நன்றி, மரியாதை, ஒரு எல்லா வார்த்தைக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து ஒரு தலைவர் இருந்திருக்காரு அப்படின்னா அது விஜயகாந்த் சார் மட்டும்தான். அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.